ஆதியே துணை. முத்திப்பூர்ணம் யாகம் யாவே சரீரகாலம் பவித்திரமில்ல சரவணன் சடையாண்டவர்களே முக்தி போடும். எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ பிரளயங்கிற தலைப்புல பேச போறேன். பிரளயம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள கடைசியில பேசிக்கலாம். அது கடைசியில வரும். இல்லை நமக்கு ஒரு பிரளயம் வரும். நடக்காக நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு வரையில உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டா, ஒவ்வொரு வரையில உலகத்துல என்ன நடக்குது, அதாவது நீதி தேகம் வர்றப்ப என்னென்ன நடக்கும், தெய்வம் இருந்தப்ப என்ன நடந்துச்சு, தெய்வம் நீதி தேகம் எடுத்து வர்றப்ப என்ன நடக்கும், நீதி தேகம் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிற நிரூபணையா சொல்றதுக்கு அதை பேசுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் அவங்களுது. ஏசு நன்னாதரங்கள் இருதய கனியாம் கண்ணே, ஏசு நன்னாதரங்கள் இருதய கனியாம் கண்ணே, மாசில்லா மூன்றாம் வேத மாதவத்தரசுமோனை, பாசடை மனத்தோர் செய்த பழிக்கலாம் பதிலியற்ற மாசரும் மார்கநாத மகதியனும் உதயத்தேவே. ஏசு நன்னாதரா வந்தாங்க, மூன்றாம் வேதத்துக்கரசரா. இப்போ மகதி அலை இஸ்லாமும் வரப்போறாங்க அப்படிங்கிறது சாட்சியம் பாடல்ல இருக்குது. ஈசா அலை இஸ்லாம் வந்தார் என்றும் கூவுதையா, மகதி அலை இஸ்லாம் வருவார் என்றும் கூவுதையா. அப்போ வந்திருக்கணும்ல, வர்றப்ப என்னென்ன நடக்கும், அவங்க அந்த வரவு நடக்கிறப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெய்வ உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்குறது. இது இந்த ஒரு வரியில் இருக்கும். நீங்கள் அப்புறமேல அதை உங்களுக்கு புரியலைன்னா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு எனக்கு கேளுங்க, புரியாதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா டைம் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதுக்கு அப்படி தான் பேசி ஆகணும். முதல்ல ஏரோப்ளேன்ல பிறந்தான் மனுஷன், ஆகாய விமானத்துல பிறந்தான். முதல்ல ஆகாய விமானத்தில் மேலாகாயத்தினிலே மிக பறந்து மனிதன் திரும்பும் போது, மேகாலயத்துல அவனுக்கு அதான் மேகத்துல தான் பறந்துட்டு இருக்கிறான். ரொம்ப திரும்புவானோ. இப்போ ராக்கெட் போகுது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்? அறிவுல தானே கண்டுபிடிச்சிருக்கான். அந்த உலக அழிவு நாளில் இதெல்லாம் வரும். என்னென்ன வரும்? ஆகாயத்தில் ரொம்ப திரும்புவானா மனுஷன். ஆகாயத்தில் போகிறான், ராக்கெட்டில் போகிறான், ட்ரோன் வச்சு அடிக்கிறான். ஆகாயத்துல எல்லாம் போரும் வரப்போகுது. ஆகாயத்தில் விண்வெளியிலே போர் வரப்போகுது. அது வந்துச்சுன்னா தான் நமக்கு இதெல்லாம் காலி, நமக்கு எதுவும் இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும். அது நடக்கிறப்ப இருள் வந்துடும் 3 நாளைக்கு. பூமியில் 3 நாள் இருள் வரும். வராது, சூரிய வெளிச்சம் வராது, மறைஞ்சு வரும். 3 நாள் இருளாக வந்துடும். இருள் வரும். காரணம் சொல்கிறேன் நான். 3 நாளைக்கு இருள் இருக்குன்னு தீர்க்க தரிசனம் இருக்கு. மேகாலயத்திலே மிக பறந்து மனிதன் திரும்பும் போது
அடுத்தது மனையாட்டி சொல்லே மந்திரம் என்று தலையாட்டி கணவர் தான் இருப்பார் கலியினில். புரியுதுங்களா? சிரிக்கிறீங்க? புரியாதவங்க சிரிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க நல்லா புரிஞ்சிருக்கும் டக்குன்னு. மனையாட்டி சொல்ல மந்திரம் என்று தலையாட்டி கணவர் தான் இருப்பார் கலியினில். ஒருத்தர் காணோம். வரலையாம்மா? ஒருத்தர் வரலையா? ஆகாயத்தில் இருக்கும் சைத்தான் தேவர்கள் கைக்கு உள்ளங்கைக்கு உள்ளே இருக்கும் போது, சைத்தான் சத்தியவாதத்தில் இருக்குது, தேவர்கள் கைக்கும் வந்துருச்சு. அழிவு நடக்க போகுது. இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அடையாளம். ஆமா, ஆட்டுறதுல கவுத்துரும். ஏமாந்தா வீட்டுல பிரச்சனை வந்துடும். ஜெல்லுனால எவ்வளவு குடும்பம் பிரிஞ்சதுக்கு தெரியுங்களா? ஆகாசத்துல இருந்து தான் சைத்தானு. அது கலியுகம் முடிவுல, கடைசியில யுகம் முடிவுல வந்து கீழே வந்துருமா. கீழே வந்தா நரர் கையில இருந்தா பரவாயில்ல, தேவர்கள் கைக்கும் வந்துருமா. நல்லா அப்பட்டமா கொடுத்துருக்காங்க. பழைய ஏற்பாடுல இருக்கு. கணமுடன் முத்தமிட கொடுத்த கன்னத்தை நீசன் கடித்து இழுக்கும் போது, கணமுடன் கொடுத்த கன்னத்தை முத்தமிட்டு கவி பிடிச்சி இழுத்துட்டானா. என்னது புரியுதுங்களா? கனமா, இந்த உலகத்துல கனமானது எது? ரொம்ப முக்கியமானது இல்ல, வெளியே உலகத்துல சூரியன். என்ன பண்றாங்க? இது சோலார் லைட் போட்டு இழுக்கிறாங்க. கனமுடா அவங்க கொடுத்தாங்க. கனமா இங்க நடக்கணும், எல்லா வேலையும் நடக்கணும்ல. சூரியன்ல இருந்து இழுக்கிறான்ல, இழுத்தா என்ன ஆகும்? ஓட்டைய ஆரம்பிச்சிச்சு. கனமுடன். ஆமா, முத்தமிட கொடுத்தாங்களாம். கனமுடன் முத்தமிட கொடுத்த கன்னத்தை நீசன் கவி கடித்து இழுக்கும் போது, காடு நாடாகம் என்று நாரணர் சொன்ன சொல்லு நடக்கும் போது ஆயிடுச்சு. இடம் வாங்கிட்டீங்களா நீங்க? கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு. அது சரி, இது பரவாயில்ல. ரெண்டாவது சொன்னது. முதல்ல சொன்னது மச்சுகள் கட்டப்படும் போது. எல்லாம் 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் எல்லாம் இல்ல, 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர். என்ன ஏறிடும், ஹவுசிங் போர்டே வந்துடும். ஆமா, இங்கேயும் வந்துடும். போர் வெள்ளை கொக்குதான் புழு தின்ன போன இடத்தில் புழியட்டி கொத்த கண்டேன் சிவனை என்று. என்ன? போர் வெள்ளை கொக்குதான் புழு தின்ன போன இடத்தில் புழியட்டி கொத்த கண்டேன் சிவனை ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொத்தரப்ப உலக அழிவு. போர் வெள்ளை கொக்குன்னா தெரியலையா? தெரியல. வெள்ளைக்காரன். போர் வெள்ளை கொக்கு தான். போருன்னு முன்னாடி கொடுத்துருக்காங்கல்ல. சண்டைக்கு போனா வெள்ளைக்காரன் எங்க போனா? ஆப்கானிஸ்தான் போனா, ஈராக் போனா, ஈரான் போனா, புழுவுன்னு நினைச்சிட்டு போனான், கொத்திட்டான். ஒரே ஒரு ஆள் உள்ள போடுறான், பிளாஸ்ட் பண்ணிடுறான், 300 பேர் செத்து போயிடுறானுங்க. அது சங்கேதமாக கொடுத்துருக்காங்க. 3வது உலக போர் எப்படி நடக்குன்ட்டு சிவனையால ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மாத்திரம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இருக்குது. சின்ன பையன் சீச்சு கழித்து அலைக்கழித்து விட்டான், குண்டுமலை பொழிவேன் என்று கூட கூறவில்லை, சாவுமலை பொழிவேன் என்று 30வது வாக்கியம். பெட்டகத்து விளக்கு பெட்டகத்து விளக்கு தட்டி விடும்போது, பெட்டகத்து விளக்கு தட்டி விட்டு பற்றி எரியும் போது,
பெட்ரோல். அது செல்வம்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் ஆபத்து. திடீர் செல்வம். அக்னி வருதுன்னா என்ன, அது ஒன்று சாதாரணமா? அதை பற்றி எனக்கு தான் தெரியும், அதனுடைய அழிவு என்னன்னு எமக்கு தான் தெரியும்ட்டாங்க. தெரியாது. இவ்வளோன்னு பெட்ரோல் பற்ற வச்சாவே அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும், தப்புன்னு. காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள் வரும்போது. கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. அப்படியா? மேட்டுப்பாளையத்துக்கு வந்துச்சு. நாங்கள் கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. அப்போ பிரளயம் வந்து வரப்போகுதுன்னா தெரியுதுல்ல. டிக்கெட் வாங்கிட்டா? உங்களை மாதிரி டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்களா என்னமா நீங்க எங்களுக்கு பண்ண மாதிரி? காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள் வரும்போது வந்துருச்சுல்ல பக்கம். அஞ்சும் அஞ்சாகும் போது. அஞ்சு ஆகும் போதுன்னா இது அஞ்சாகும் போதுன்னா சேராதுல. ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிச்சுட்டான். எப்படி பிரிச்சான்? ஒண்ணு சொல்லுங்க. காத்துக்குள்ள இருந்து என்னத்தை பிரிச்சான்? பஞ்சபூதத்துல அது ஒண்ணு தானே. என்ன பிரிச்சான்? ஜலத்தை பிரிச்சான். அக்னி எடுக்கிறான்ல. ஏசி அதுக்குள்ள தான் அந்த சூடு ஏசி வருது, ஆறுன்னு தான் வருது. காத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கான். என்ன ஆகும்? சூரியன் கிட்ட தான் வரும். அதான் வெப்பம் ஆயிடுச்சு. யுரேனியம் மண்ணுக்குள்ள இருந்துச்சு. பிளாட்டினம், யுரேனியம், தங்கம் எல்லாம் 72 படம் போட்டு இறைவன் படித்தாங்க. ஒன்றுன்னா பிரிக்க ஆரம்பிச்சா ஆபத்து வந்துருச்சு. யுரேனியத்தை பிரித்தா ரொம்ப டேஞ்சரு. அது கலந்து வச்சுருந்தாங்க இறைவன். இவன் பிரிக்கிறான். அது நெருப்பு. அணுகுண்டை சேர்த்துக்கு அது முக்கியம். ரொம்ப டேஞ்சரு. 5 ஆகும்போது ஆயிடுச்சு. அதுதான் பிரளயம் நடக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்மளாம் எப்படி நினைக்கிறோன்னா, இல்லை பிரளயம் நடக்கலை, எப்போ நடக்க போகுது, எப்போ சாலைக்கு போகலாம், அப்போ போய் என்ன பண்ணுறது, பிள்ளைங்கள்லாம் படிக்குத, இதெல்லாம் இப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு நினச்சது தப்பு. எல்லா அடையாளமும் வந்துருச்சு. ஒன்று காமிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா பூலோகம் இருட்டாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறது. கோட்டைக்குள் கோபுரம் தோணும் பொழுது. கோட்டைக்குள்ளார கோபுரம் தோணும். கோட்டை அது நம்ம சாலை புதுக்கோட்டை. கோபுரம் யார்? இறைவன் இருக்க இடம் தான் கோபுரம். அங்கே தானே போய் வணங்குறோம் நம்ம. சடன் ஷேக் நீட்டி நொடிக்கும் போது நடக்கும். சடன் ஷேக்னா இப்படி அடித்த உடனே நடக்கும். என்ன நடக்குது? பூகம்பம். ஒரு நொடிக்குள்ளார் சடன் ஷேக். நீட்டி நொடிக்கும் முன்னே நடக்கும்போது. நீட்டி நொடிக்கிறதுக்குள்ள நடந்துருமா. உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் பொழுது. உயிரெல்லாம் ஒரு இடத்துல சேருமா. எத்தனை உயிர் சேர்ந்துருக்குதுங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி எங்கள் சென்னையில் இருந்து சபை 7 சபையாக நம்ம வந்தது. முதல்ல ஒன்று பூந்தமல்லியில் ஆரம்பித்தாங்க. ஒரு வரிசையாக ஒன்று வந்துச்சு. இப்போ கிளை சபைங்க எவ்வளோ இருக்குது. உயிர்களெல்லாம் ஒன்றிணைக்கப்படும் பொழுது. மண்டலத்தில் கனகமணி நடுநடுங்கும் பொழுது. மண்டலம் இது சூரிய மண்டலம். கனகமணினா சூரியன்.
ஆவி கக்கிட்டே இருக்கு நடுங்கிட்டு. ஆயுசு முடிய போகுது அதுக்கு. ஓட்டை விழுந்துச்சு முதல்ல அவங்க வீரபிரம்மன் சொல்லிட்டாங்க. இப்போ கருப்பு புள்ளி விழுவும், புயல் வருது, பூகம்பம். இங்கே பூகம்பம் வந்தால் பரவாயில்ல, எதுவும் ஆபத்தான். சூரியனில் பூகம்பம் வருது இல்லை, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது அதிகமான கருப்பு புள்ளிகள் விழுந்து விடுன்னு சொல்கிறாங்க தீர்க்கதரிசனத்தில். இப்போ இருட்டாயிடும். சூரியன் அந்தகாரப்பட்டுச்சுன்னா எல்லாம் போய்டும், எல்லாம் அந்தகாரம் ஆகிடும். உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் பொழுது, மண்டலத்தில் கனகமடி நடுநடுங்கும் பொழுது, ஆறாளும் அளப்பரிய அனந்தர்கள் தான் புலம்பும் போது, நாங்கள் புலம்புறப்ப நாங்கள் புலம்பிட்டு தான் இருக்கிறோம். பாடி வச்சுருக்காங்கல்ல, பூதய பாடல் இருக்குல்ல, ஆறாளும் அளப்பரிய அனந்தர்கள் தான் புலம்ப, நீராறும் வேணியரே நெஞ்சத்தில் புண் போக. நாங்கள் புலம்புவோமா எப்போ? அக்னிமயமாகறப்ப. அக்னிமயமாயே தீன் குடல் கர்ப்பகுடல் திருகி துண்டாடி வெளியே கக்கண்டா தூங்காமல் இருக்கிறான்னு தெய்வத்தில் பண்ணாங்க. நான் 20 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு பாசி பந்தானந்தர் அடக்கானப்ப தெய்வம் உத்தரவு பண்ணுறது. தூங்காமல் இருக்கணும், தூங்காமல் இருக்கும் முக்கியம். 3 மணி நேரம் தூங்கணும், தூங்காமல் இருக்கணும். சொல்லு விட்டுட்டு தூங்கக்கூடாது. வாய் திறந்து. உறக்கம் சாவு, சாவு. அது உறங்காம ஞானம். உறங்காமல் இருந்தால் இந்த பயம் இருந்ததுன்னா வராது. பயமே இல்லையா? தலகான கடியில் கட்டுரை பாம்பு ஒன்று சின்னது குட்டி இருந்துச்சுன்னா தூங்குமா? தூக்கம் வருமாமா? எப்படியா வீரன் சூரன் அடித்து எல்லாத்தையும் கிளப்பிடுவேன். 10 பேர் அடித்தா கூட பெரிய ரவுடியாயிடலாம். நம்மளே இருக்கிறோம். தலகாணி கடியில் ஒரு கட்டுரை பாம்பு வந்துச்சுன்னா நம்ம பயப்படுவானா? பயப்படக்கூடாது. பயப்பட மாட்டானா? பயம் இல்லை, தூக்கமே வர்றதில்லை. ஏன்னா விஷம், சாவு. அப்படியெல்லாம் சாவு எனக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு தூங்காமே போச்சு. நினச்சாவே ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிடும். மனவியாதி மாதிரி வந்துருச்சு. அது சாவு என்னுடைய சந்திப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு மாத்திரம் ஏன்டா கொடுக்குறீங்க, ஏன் தெய்வம் கொடுக்குறீங்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நிறையா, இது கொஞ்சம் தான் நான் சொன்னது. போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. சாலைக்கு வந்து கூட குடி வந்து கூட அப்போ லெட்டினெல்லாம் வீடு கட்டலை எங்களுக்கு. வீட்டிலலாம் ஏன்னா தெய்வத்தில் கட்டக்கூடாதுன்ட்டாங்க, அவுட்டரில் தான் இருக்கணும்ன்ட்டு. நானும் என் சம்சாரமும் நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியே போவோம். அப்போல்லாம் பிளாட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, குடி வரல, யாரும் கட்டலை. இந்த பக்கம்லாம் பூர்வீக வீட்டு பக்கம். அங்கே போனால் அங்கே வந்து நைட்டில் போகிறோம், நில வெளிச்சம், இவ்வளோ பெரிய நாய் ஒன்று முசுன்னு. எங்கள் வீட்டுக்காரி வெளிக்காட்டுக்கு போயிருக்கா. அப்படியே நான் காவலுக்கு தடி வச்சுட்டு நின்றுருக்கேன். போயிருக்கா. அவள் அங்கேருந்து சொல்கிறான், ஏங்க பாருங்க, அவள் காட்டுக்குள்ளே இருந்தவ, அதனால் அந்த வேட்டைக்காரன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்று அடித்தா 990 வந்துடும் ஒரு ஊழ விட்டுச்சுன்னா. அது நின்றுருக்குது, நான் நாயின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அவன் அங்கேருந்து கண்டுபிடி சொல்கிறா, ஏங்க பாருங்க, அது வேட்டைக்காரன், ரொம்ப டேஞ்சரு, அப்படியே நில்லுங்க. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, நவரவே இல்லை, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. மெதுவாக எந்திரிச்சு வந்துட்டா. இப்படி எந்திரிச்சு வந்தோன்னா தடியை தட்டிக்கிட்டே பின்னாடியே வந்துட்டோம். ஒன்று தான் இருக்கும், ஆனால் அடிச்சிட்டோம்னா ஊழ விட்டுச்சுன்னா எல்லாம் வந்துடும். இப்போல்லாம் இல்லை, அங்கே இப்போல்லாம் காட்டில் கம்மியாயிடுச்சு. ஆறாளும் அளப்பரிய அனந்தர்கள் தான் புலம்பும் போது, வெப்பம், சூடு, அனந்தர்கள்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த வருஷமே அனுபவிச்சிட்டாங்க. இப்ப இன்னைக்கு இல்லாத எல்லா இடத்துலயுமே வெயில் ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், வீட்டில் காலுக்கு ஒரு ஃபேனை வச்சுக்கிட்டு தலைக்கு ஒரு ஃபேனை வச்சுக்கிட்டு இப்படி தான் ஓடிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இந்த ஃபேனுக்கெல்லாம் வேலை இல்லை, இதை அடிச்சதுன்னா சூடு தான் கொடுக்குன்ட்டு காலுக்கு ஒரு ஃபேனு தலைக்கு ஒரு ஃபேனு. நம்ம ஊர்ல கம்மிங்க. ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா இந்த
ஹெட்போன்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 2 ஃபேன் மூஞ்சிக்கு வச்சு போயிட்டு வெளியே. சைனால சைனாவில் வெப்பம் அவ்வளோ ஆயிருக்கு. இது போக அங்க ஷவர் வேற. ம். பிலிப்பீன்ஸ் எல்லாம் வெயில் தாங்க முடியல, பப்ளிக் ஷவர். அப்படியே போய் ஈர பச்சை தண்ணி குளிச்சுட்டு அப்படியே போறது. அது அப்படியே நீட் பஸ் போயிடுது. பஸ் கழுவுற மாதிரி இந்த பஸ் எல்லாம் கழுவுறாங்கல்ல. வெப்பம் ஆயிடுச்சு. அனந்தரங்க புலம்புவாங்கன்னா எப்படின்னா, தெய்வம் வந்து தீர்க்கதர்சனமாக உத்தரவு பண்ணியிருக்கிறது, தீன் குடல் கர்ப்பக்குடல் திரிகை துண்டாடி கக்கணும். அந்த வெப்பமயம் ஆகியிருக்கப்ப ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, அனந்தர்கள்லாம் அப்படி ஆவீங்கடா, உசாராக தப்பிச்சுக்கணும் தான் தூங்காமல் இருக்க சொல்கிறேன் நான். தீன் குடல் கர்ப்பக்குடல்னா என்ன? திரிகை துண்டாடி வாய் வழியாக கக்குவோம். என்ன உதச்சா உள்ள இருந்து குடல் வெளியே வருங்கிறாங்க. பிரளயம் அது. ரொம்ப இன்னும் வெயில் அடிச்சதுன்னா அதுதான் நடக்கும். எப்படி நடக்கும்? வெயில் அடிச்சா அப்படி எப்படி நடக்கும்? முதல்ல வெயில் அடிச்சா என்ன ஆகும்? வெயிலில் போயிட்டு வந்தா என்ன ஆகும்? தண்ணி குடிப்போம். அப்புறம் வெயிலில் போயிட்டு வந்தா என்ன வரும்? வேர்க்கும். வேர்த்ததுன்னா ஹெட் பெயின் வராதா? தலைவலி தான் வரும் ஃபர்ஸ்ட்டு. தலைவலி வந்துச்சுன்னா இப்படி வராது. வெயிலில் போய்ட்டு வந்தால் ஒரே தலைவலியாக காப்பி போட்டு கொடுங்கன்னு கேட்குறது இல்லையா, டீ போட்டு கொடுங்கன்னு. தலைவலி வரும். அப்புறம் என்ன ஆகுன்னா தலை சுத்தல் வரும். இல்லை வாந்தி வர ஆரம்பிக்கும். வாந்தி வர ஆரம்பிச்சுன்னா 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை அவ்வளோதான். அதே கஷ்டம். இங்கேருந்து பிடுங்கிட்டு வந்து வாய் வழியாக கக்குதுன்னா என்ன நடக்கணும்? அது கூட சேர்ந்து நாற்றம் அடிக்கணும். நாற்றம் அடிக்கணும். எப்படி அடிக்கும் அப்படின்னா, நீயும் ஒரு நரனும் ரோட்டில் நடந்து போவீங்களா, என் பிள்ளையும் நரனும் 2 பேரும் மயங்கி விழுந்துருவீங்க. அவன் செத்துருவான், நீ எழுந்து சாலைக்கு வந்துடுவான்னு தெய்வம். ஏன்னா அவங்க உள்ள இருந்து ரசிக்கிறாங்க. நம்மள ரசிக்கிறவங்க தான் உதர பண்ணுறது, தூங்காமல் இருங்க. அப்புறம் நான் ஆனந்தர்கள் நான் பொறுப்பு இல்லை. தெய்வ உத்தரவே எல்லாத்தையுமே நான் செஞ்சிருவேன். அந்த தூக்கத்தை மாத்திரம் நீ உன் கையில தான் இருக்குன்றாங்க. உங்களால மட்டும்தான் அது முடியும், எம்மால் முடியாது. தெய்வ உத்தரவே. ஏன்னா முத்தி கொடுத்துருவேன். ஆனா அவஸ்தைப்படுறப்ப நீ தான் பட்டவனுங்கிறாங்க. அந்த அவஸ்தையை தான் பட்டுட்டு இருக்கிறது. என்ன ஹெவி ஆயிடுச்சுன்னா போனமெல்லாம் அங்கங்கே செத்து கிடக்கும். தூக்குறதுக்கு ஆள் இருக்காது. கொரோனா எப்படி ஆச்சு? தூக்குறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? நாறுறப்போ மூக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? வாந்தி வர ஆரம்பிச்சு. போன நாத்தம் இருந்துச்சுன்னா கொரோனா வந்தப்போ தூக்குறதுக்கு ஆள் இல்லையா? பாடியெல்லாம் அப்படியே தானே போட்டு வச்சிருந்தான். வார் வந்துச்சுன்னா அங்கங்கே கிடக்குது. பாலஸ்தீனத்திலலாம் அப்படியே கிடக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலலாம் அப்படியே போட்டு வச்சிருக்கான். பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. போனால் குண்டு போட்டுருவான். அப்போ நாத்தம் எப்படி அடிக்கும்? அப்போ தீன் குடல் கர்ப்பக்குடல் திரிகை துண்டாக இருக்குன்னு கர்ப்பக்குடல். சரி, தீன் குடல் அது 2 குடல் இருக்கு நமக்கு. என்னென்ன குடல் இருக்கு? சிறு குடல் பெருகுடல்னு சொல்லியிருக்கலாம்ல. அது என்ன? தீன் குடல் கர்ப்பக்குடல் 2 இருக்கு. உதாரணத்தை சொல்கிறேன். போபாலில் விஷவாயு வந்துச்சு. 65,000 பேர் செத்தான். கவர்மெண்ட்டில் கொடுத்தது 30-35,000 பேர் தான் சொல்லியிருக்கிறது. 65,000 பேர் செத்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அது நிறையா 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் விட்டு எஃபெக்ட் இருக்கு. இன்னும் குழந்தைங்க பிறந்தா ஊனமாக தான் பிறகுது. ஒரு கதிர்வீச்சு அவ்வளோ வேலை செஞ்சிருச்சு. அப்போ எப்படி செத்தான்னா, காற்று உள்ளே போச்சு. அந்த கேஸு அது என்னன்னா, இந்த நமக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்கல்ல, பவுட்ரு குளோரோஃபார்ம், இதில் பஞ்சில் வச்சு
அது ரெடி பண்ணுறதாங்க. உப்புல தான் ரெடி ஆகுது அது. நாங்கள் போய் இருந்தனால எனக்கு தெரிஞ்சு சுற்றி பார்த்தேன். அது கொஞ்சோண்டு வச்சாவே போதும், வாந்தி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஓவர் டோஸ் போயிடுச்சுன்னா வாந்தி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு டாக்டர் இருக்காங்க, அதுக்கு தகுந்தது கரெக்டாக கொடுப்பாங்க. அது தூங்கிட்டு இருக்கப்ப பரவ ஆரம்பிச்சுது. 1.5 அடிக்குள்ளே தான் பறந்தது. கனம் அவ்வளோதான் இருக்குது. அந்த லிக்விடுக்கு வந்து அந்த புகைக்கு கனம் எவ்வளோன்னா 1.5 அடிக்குள்ளே மேலே தான் பரவும். காற்றுல மேலே போகாது. அப்படியே தரையிலே பரவுச்சு. எந்த பக்கம் காற்று அடிச்சது அந்த பக்கம்லாம் பரவுச்சு. படுத்திருந்தவங்க அங்கங்கே அப்படியே இருமி எந்திரிச்சு உட்காந்து என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ஓட ஆரம்பிச்சு. ஓடுறப்பவே எறும்புறப்பவே கண்ணு 2 வெளியே வந்து விழுந்து செத்தவங்க பூரா 2 நேத்திரமும் வெளியே விழுந்து செத்தவங்க தான். வாந்தி எடுத்து உள்ள போனோன்னு அதான் கர்ப்பக்குடல், தீன்குடல், கர்ப்பக்குடல். நாங்கள் திருகி துண்டாடி கக்குனாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஐயா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா இப்போல்லாம் வேறு மாதிரி பண்ணுறாங்க. அப்போல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, போட்டு வெளியே வந்துடும். எது சின்னதாக தான் இருக்கும், வெளியே பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்கும். வெளியே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவோம் பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க. திருகி நேராக தள்ள மாட்டாங்க. திருகி விட்டு கரெக்டாக அந்த நரம்பு, மயிரோட சின்ன நரம்பெல்லாம் இருக்குது, இறைவனுடைய படி பிரம்மாண்டம், உள்ளே திருகி தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் அவங்க வாந்தி எடுத்து திருகி துண்டாடி கக்குன்னாங்க. கிக்கிடுச்செல்லாம் போயிட்டாங்க. தீன் குடல்ல சொல்கிறாங்க. ரொம்ப பேச முடியாது இல்லைங்கெல்லாம். ஆறாளும் மலப்பறைய அனந்தர்கள் புலம்பும் போது, சூரியனில் பிரகாசம் கருப்பு புள்ளி மங்க வைக்கப்படும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர் 6ஆம் முத்திரையை உடைக்கும் போது. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? சத்தியவேதத்தில் வருது, இயேசு பெருமான் 6வது அதிகாரத்தில் இருக்குது. 7 எக்காலம் ஊதுற மாதிரி அது கணக்கு சொல்கிறாங்க, முத்திரையை உடைக்கிறது. இந்த 6வது முத்திரை உடைக்கிறப்ப என்ன நடக்கும், 1வது முத்திரை உடைக்கிறப்ப என்ன நடக்கும், 2வது முத்திரைக்கு என்ன ஆகும், எல்லாம் யோவான் அவங்க அறிக்கை வச்சுருக்காங்க. அதில் 6வது முத்திரை உடைக்கிறப்ப சூரியனில் கருப்பு புள்ளி விழுந்துடும், சந்திரன் செவந்துடும், மழை பெருமழை பயங்கரமாக வரும். எல்லாம் அதில் இருக்குது. அதை பைபிளில் இப்போ வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் எடுத்து பாருங்கள். 6வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இருக்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அவளுக்கு நிறைய பேச வேண்டியது வந்துடும், நேரம் லேட்டாகிடும். ஆட்டுக்குட்டியானவர் 6ஆம் முத்திரையை உடைக்கும் போது. யோவான் சுவிசேஷத்தில் இருக்குது, இது வெளிப்படுத்துதல். பைபிள் இருக்குல்ல உங்கள் வீட்டில் இருக்கா? 6வது அதிகாரம் 12வது வசனம். 6வது அதிகாரம் படிங்க, புரியும். யோவான் சுவிசேஷம். பஞ்சமியில் பௌர்ணமி வரும் பொழுது, அதான் பேசியிருக்கோம் போல. என்ன புரிஞ்சது சொல்லுங்க. வராது, வரும். அது எப்படி வரும்? பூமி அடிச்சு அடிக்குது இல்லை, ஸ்லோவாகும். அடிச்சு இப்படி அந்த கேப் இருக்குல்ல, இப்படி அடிச்சு இப்படி அடிக்கிறப்ப இந்த பொம்பரம் உதாரணம் சொல்லியா? உழுவுறப்ப ஆப்போசிட்டில் அடிக்குது இல்லை, அது மாதிரி ஆயுசு முடிய போகுது பூமிக்கு, அதுக்கு இப்படி அடிக்குது, ரிவர்ஸ் அடிக்குது. அந்த அடிக்கிற கேப்பு கம்மியாகி நாள் கம்மியாகி சொல்லிட்டு இருக்கான் விஞ்ஞானி. நாள் கம்மியாகிட்டே வருது பூமி சுற்றுறதுங்கிறான். எங்கே வந்து நிற்கும்? கரெக்டாக வரும். ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஜாதகாரனும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
சந்திரன் ரத்த கலரில் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 7 தடவை ஆயிடுச்சு, இன்னும் 4 தடவை. அடையாளம் தெரிஞ்சுக்கங்க, சீக்கிரம் சாலைக்கு வந்து சேருங்க. வந்துடுறேன்னா எங்க திடீர்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வார அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஒருதான் ஆரம்பிச்சு 3ஆம் பவர் ஸ்டார்ட் பண்ணிட்டான், அப்படியே பற்றிக்கிட்டே வந்துடும். உச்சத்துக்கு வரல, வந்துடும் மெதுவாக, அப்படியே வந்துடும். உலக போரெல்லாம் நடக்கும்போது நம்ம இருக்குல்ல 5 வருஷம் நடந்துச்சு. இப்போ உக்ரைன் போரே 1.5 வருஷம் ஓடியாச்சு. அப்படித்தான் எல்லாம் நடந்திருக்கும். அப்படிதான் சின்ன சின்ன நடந்து அப்படியே ஒன்றா சேர்ந்துருவாங்க. 2030 ஹெவியாக இருக்கும். அதுக்குள்ளார என்ன அதிகமாகும், இந்தியாவில் மேலே வரும், பொருளாதாரத்தில் மேலே வரும், அதெல்லாம் கீழே போயிடும். வடக்கு தான் அழியும், தெய்வ உத்தரவு. கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் தெரித்து அலையும் போது, கர்ப்பமடைஞ்ச ஒட்டகம் சகாரா பாலைவனத்தில், தார் பாலைவனத்தில், ஆப்பிரிக்காவிலலாம் ஒட்டகம் ஜாஸ்தி, ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கு அந்த சூடு தாங்காமல், வெப்பம் தாங்காமல், வெப்பத்துக்குன்னே படைச்சது இறைவன். அதை சூட்டில் தான் அது இருக்கும். அது கர்ப்பமாக இருக்கிற ஒட்டகம்லாம் வெயில் தாங்காமல் தடுமாறுமா. அது வெயில் தாங்கிறது எப்படின்னா, நமக்கெல்லாம் இப்போ வேர்க்குது, உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் போயிடுது, எனர்ஜி போயிடுதுங்கிறாங்க. ஒட்டகத்துக்கு அப்படி இல்லை, வெயிலில் வேர்க்காது. அதுக்கு இந்த முதுகு இருக்குல்ல, குமிழ் பெருசாக இருக்கும், அதில் கொழுப்பு இருக்கும். அந்த ஒட்டகத்துக்கு மாத்திரம் இறைவன் அப்படி படிச்சிருக்கு. அந்த கொழுப்பு கரையும், எனர்ஜி கொடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். தண்ணி உள்ள ஸ்டாக் வச்சுக்குது. அது தண்ணிக்கு பை இருக்குது. இறைவனுடைய சிருஷ்டி அப்படி எவ்வளோ அருமையாக படைச்சிருக்காங்க. ஒரு மிருகத்துக்கு அதுக்கு உண்டான வல்லபத்தெல்லாம் கொடுத்து படைச்சிருக்காங்கன்னா, மனுஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அந்த இறைவனை மறக்கலாமா? நமக்காக தான் படித்தது ஒட்டகத்தை பார்த்து சரியாக விட்டுன்ட்டு. அதில் போய் குடியேறி இருந்து பார்த்தாங்க, இது சரியாக வரல. கடைசியில் ஆதாமை உண்டாக்கி, முதல் மனுஷனை உண்டாக்கி அதில் குடியேறினாங்க. நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்குறவங்க நம்ம கொடுக்க மாட்டாங்களா? படைச்ச இறைவனை அந்த ஆதியை வந்துட்டாங்க. நமக்கு என்ன கவலை? துக்கப்படணும், இறைவன் நினைச்சு இதெல்லாம் படைச்சிருக்காங்களே இப்படி இருக்கான்ட்டு. கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் தெரித்து அலையும் போது, மாசமா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுமா அது. அப்புறம் என்ன, ஒட்டகத்துக்கு சொல்றது ஒன்று, நமக்கு சொல்றது ஒன்று தான். மிருகத்துக்கு எப்படி வரும்னா மனுஷனுக்கு எப்படி வரும்? கடல் நீர் நெருப்பாக மாற்றப்படும் போது, கடல் சமுத்திரம் இப்போ சூடாயிடுச்சுங்கிறோம், அதனால திடீர்னு மழை வருது. 200 மீட்டர் சூடாயிடுச்சான். மேல இருந்து அடிக்கிறது கீழே, அது வேற. கீழே இருந்து வர்றது வேற, மேல இருந்து சூரியன்ல இருந்து. ஓசோன் படலாம் ஓட்டம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் டைரக்டா அடிக்குது. ஏன்னா இமயம் உருகிட்டு தான் இருக்குது இப்போ. ஆமா, கண்டுபிடிக்க முடியல. நமக்கு தண்ணி போகுது, 3/4 பாக தண்ணியில் ஒரு நாளைக்கு வெயிலில் இப்போ அடிக்கிற என்ன வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா 3/4 பாக தண்ணியும் போயிடும், எனர்ஜி பூரா போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? மயக்கம் மட்டும் தான் உழுவும். அதான் ஆறாளும் மழை பெறைய அனந்தர்கள் தான் குழம்புனாங்க. என்ன விசிறி வச்சு பேசினாலும் எனர்ஜி கிடைக்காதில்ல. இல்லை ஒட்டகத்துக்கு மாதிரி ஏதாவது கொழுப்பு இருந்துச்சுன்னா கரைஞ்சி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதுக்கு தூங்காமே தான் வைத்தியம் வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் கேட்டுட்டு போய் நல்லா தூங்குவோம். கெட்டு போயிடுவோம், உடம்பு
தூங்காமல் இருந்தால் கெட்டு போகாது, தூங்குனா தான் கெட்டு போயிடும். ஆமாம், விஞ்ஞானம் சொல்கிறது வேற. டாக்டர் சொல்லுவார் தூங்குன்ட்டு. ஆமாம், எந்திரிக்க வச்சிருவாங்க அவங்க. தெய்வம் உள்ள இருந்துட்டு மனசு சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் பாடு பண்ண படுத்துக்கிறது தான். இல்லை அக்கா வர்றது வர எப்படி கேட்கலையா? கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் தெரித்து அலையும் போது, கடல் நீர் நெருப்பாக மாற்றப்படும் போது, தவத்திற்கும் தவம் இல்லாததற்கும் மையம் வரும் பொழுது. அப்படின்னா என்ன? தவத்திற்கும் தவம் இல்லாததற்கும் மையமாக இருக்கிறது பசி. அப்படின்னா என்ன? புரியலையா? தவத்திற்கும் என்ன தவம் இல்லாததற்கும் மையம் வரும் பொழுது, தவத்துக்கும் தவம் இருக்குன்னு வச்சுக்கோ, தவம் இல்லாமல் இருக்கிற, இது ரெண்டுமே இல்லாமல் போகணுன்னா பசி வரணும். தவத்திற்கும் தவம் இல்லாததற்கும் மையம் வரும் பொழுது, ரெண்டுலையும் இல்லாமல் இருக்கிறோம். பசியோடு இருக்கணுங்கிறாங்க. பசியோடு இருந்தால் தூக்கம் வருமா? பசியோடு இருந்தால் ஏதாவது நினப்பு வருமா? புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 10 நாளைக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாப்பாடு கொடுக்காம இருந்தா திரும்பி பார்ப்பாங்களா? பொண்ணா மாப்பிள்ளை திரும்பி பார்ப்பா? முதல்ல எனக்கு பசி, சாப்பாடு போடுவாங்க. இப்படித்தானே? உச்சிதம் காட்டப்படும் போது, உச்சிதம்னா என்ன? அருளமுது கொடுக்குறவங்கள அந்த உச்சிதமே வந்துச்சுன்னா, உச்சிதம் அப்படின்னா ஆச்சரியமானதை பார்த்துட்டு வாயில துணியை வச்சுக்கிறது. ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒன்று நடந்ததுன்னா துணி வச்சுட்டு பார்ப்பாங்க அப்படின்ட்டு. வாய் திறந்துட்டு பார்க்குறதுன்னு சொல்கிறது இல்லையா? புடவை எடுத்து வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க, வேட்டி எடுத்து இப்படி வச்சுட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ அதிசயம் அப்படின்ட்டு. அது மாதிரி தெய்வம் நீதி தேகத்தில் வர்றப்ப இது நடக்குது. உச்சிதம் காட்ட போறாண்டி, அவங்க வர்றத காட்ட போறாங்களாம். ஊர்தன்ய முகமாக திரும்பும் பொழுது, ஊர்தன்ய முகமாக திரும்புவாங்க சாலைக்கு, நீதி தேகத்தில் வர்றாங்க. உச்சிதம் காட்ட போறாண்டி, ஊர்தன்ய முகமாக திரும்ப போறாண்டின்னு இருக்குது மயூரநாதர் வருகையில். ஜீவமந்திரம் சாலைக்குள் வரும் பொழுது, ஜீவமந்திரம் எங்க இருக்குது? இப்ப எங்க இருக்குது? ஓலைச்சுவடியா? கும்பகோணத்தில் இருக்குது. அது சாலைக்கு வரும். யார் எடுத்துட்டு வருவாங்க? அவங்க தான் வச்சது, தெரியும் அவங்களுக்கு தான். அவர் இருக்கப்ப நடக்கும். அது எடுத்துட்டு வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. உலக போர் வர்றது எதுக்கு அப்படின்னா, ஜீவமந்திரம் எம் கைக்கு வரன்னு சொல்லியிருக்காங்க. உலக போர் நடக்கிறத ஆரம்பிக்க போகுது. உலக போர் வர்றது எதுக்குன்னா, ஜீவமந்திரம் எம் கைக்கு வருவது. அந்த ஜீவமந்திரம் தான் தான் ஜீவமந்திரத்தை எடுக்க முடியும். வேற யாருக்கும் அந்த வச்ச இடம் தெரியாது. ஏன்னா அதை ஒருத்தர் சௌராஷ்டிரக்காரன் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். தூக்கு போட்டு செத்துட்டான் அவன். தெய்வ உத்தரவு பண்ணாங்க. தவத்தில் வந்து என்கிட்ட கதறனாடா,
உங்களை நினச்சிட்டு நான் வந்து 7 நாள் இருந்தாங்க. நானே வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நான் இதில் இறங்கினேன். என்னுடைய இது சூசைட் பண்ணிக்க வேண்டியதாக இதாகிடுச்சு. அழக தேவத்தில் இருக்கிறேன், உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னான்டா. அழக தேவத்தில் இருக்கப்ப அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு அவங்க அடையாளம்லாம் சொல்லி ஆளை அனுப்புனாங்க. 3 தடவை 3 குரூப்பு. கடைசியில் போனது எம்எம்ஏவும் செல்வராயானந்தரம். சௌராஷ்டிர தெருவில் இருக்குது. அது அனந்தர்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அவங்களே வந்து எடுப்பாங்க. ஆனால் இடம் தான் தெரியல. அது ஜீவமந்திரம் சாலைக்கு வர்றப்போ உலகப்போர் வர்றது அந்த ஜீவமந்திரம் அவன் கைக்கு வர்றதுக்கு தானே. இப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் அது. ஜீவமந்திரம் தெய்வத்துடைய கைக்கு வந்து சேருவதை தடுப்பதற்கு எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அதுக்குத்தான் இந்த போரே ஆரம்பிக்கிறது. 3ஆவது திருமஞான குரல்ல 30வது வாக்கியத்தில் இருக்குது. எதுவும் அந்த ஜீவமந்திரத்தை தடுத்து விடப்படாதபடிக்குத்தான் கலகமே ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் நடக்குது. இதில் இருக்க எடுத்து படிக்கிறீங்களா? அந்த பகுதி மாத்திரம் படிங்க, கொஞ்சம் மாத்திரம். திருமஞான குரல் 30வது வாக்கியம். ஏன்னா முக்கியமானது அது. ஆதிநாதனுடைய எல்லையிலிருந்து வருகிறது ஆங்ஜை. அந்த ஆங்ஜை படி நடக்கிறது எல்லாம். இதை அறியாமல் சுமந்து கொண்டு போ என்ற உத்தரவை மறந்து சுமந்து போகும் சொத்தின் மேல் சொந்தம் கொண்டாடுகிறான். தூக்கி வந்த சுமையை இறக்கி வைப்பதற்குள் எத்தனை ஆட்டம் ஆடிவிடுகிறான். இதை எங்கிருந்து படிங்க. உருவம் பல கோடி, உயிர் பொருள் ஒன்றே என்னும் திருமஞான குரல் 30வது வாக்கியம். திருமஞான குரல் 30வது வாக்கியம். உருவம் பல கோடி, உயிர் பொருள் ஒன்றே என்னும்படி. அதாவது அவன் வேறு நான் வேறு என்றில்லாமல் உலகில் உள்ள எல்லோரும் ஒரே உயிர், உடல்தான் வெவ்வேறு என்னும்படி உலகம் பூராவும் அன்பு நீதத்தால் பிணிக்க பெற்ற ஒரே குடும்பமாக மாற வேண்டும். அப்போதுதான் உலகத்தில் உள்ள சண்டை சச்சரவு அடியோடு ஒழியும். இந்த குடும்ப நீதம் அகில உலகத்திற்கும் வர வேண்டுமானால் உலக வல்லமை எல்லாம், உலக முயற்சி எல்லாம், உலக ஆராய்ச்சி எல்லாம் ஒன்று திரண்டாலும் எட்டி தீண்ட முடியாத எல்லையில் மறைந்துள்ள ஜீவ மந்திரம் எம் கைக்கு வர வேண்டும். அதற்குத்தான் சண்டை மூளப்போகிறது. வெளித்தோற்றத்திற்கு நம்முடைய எல்லை மிகவும் மட்டமாகத்தான் தெரிகிறது. ஆனால் இங்கு நின்று அரசு ஓச்சும் எம் கையிலுள்ள தவ ஏற்றம் எத்தகையது என்றால், ஒரே ஒரு அணுவை நாம் ஏவினால் அதன் சிறு அசைவினாலேயே இந்த அகிலத்தை எல்லாம் தூள் தூளாக்கி போடுமே. அந்த உன்னதத்தை உடையதாய் இருக்கிறது. அதான் கொரோனா அணுதான் விட்டது. 2014 அங்கே பேசணும். அணுகுண்டு இல்லை, அணு. அது வர்றதே ஜீவமந்திரம் எதுக்கு அப்படின்னா, 3வது உலக போர் வந்தோடனே போர் வர்றதே அதுக்கு தானா. அப்படின்னா எவ்வளோ முக்கியமாக இருக்கும். அதில் எப்போ நடக்கும், எந்த கிழமை நடக்கும், யார் யார் இருப்பாங்க, எல்லாமே அதில் இருக்குது. புசுன்னு இருக்கணும்னு இறக்கி வச்சுருக்காங்க. அது இன்னும் கைக்கு வரல, அது வரும். வர காலமும் வந்துச்சு பக்கத்தில். ஏன்னா நீதிதேகம் வந்துருச்சு. 48 வருஷம் ஆகுது. 48 வருஷத்தில் இருக்காங்க அவங்க. தீர்க்கதரிசனம் பண்ணுறாங்க. எந்த நாட்டில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அந்த நாடு எப்படி இருக்குது, அந்த நாட்டுக்குள்ளார ஏன் போக முடியாது, எல்லாமே தீர்க்கதரிசனம் பண்ணுறாங்க இருக்குது. சந்தேகமே வேண்டியதில்லை. வந்துட்டாங்க, திரும்ப நித்தாங்க வந்தியாச்சு. நம்ம தான் யாரும் நினைக்கிறது இல்லை. நம்ம வேலையை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, எப்படி நினைக்கிறது. பொழுதுபடாத ராஜ்யத்தை என்ன, பொழுதுபடாத ராஜ்யத்தை எட்டி மெட்டி ஆழியில் தள்ளும்போது, பொழுதுபடாத ராஜ்யத்தை எட்டிங்கிற ஒரு நட்சத்திரம்
வந்து அடித்து பொழுதுபோல ராஜ்யம் அது பிரிட்டிஷ் தீவு தானே அது. ஒரு எட்டிங்கிற நட்சத்திரம் வந்து அடித்து சமுத்திரத்தில் முழுகிடுமா. எட்டி நட்சத்திரம் நாசா சொல்லிக்கிட்டே இருக்கான், நட்சத்திரம் வந்து அடிக்க போகுதுன்ட்டு. அந்த மாதிரி நட்சத்திரம், அதுக்கு பேர் எட்டி, கசப்பு. எட்டிங்கிற நட்சத்திரம் அடித்த உடனே ஆளியில் தெளியுமா சமுத்திரத்தில். மஞ்சள் பிசாசு கலன்று ஓடி போகும் பொழுது. மஞ்சள் பிசாசுன்னா என்ன? மஞ்சள் பிசாசு கலன்று பித்தமா? மஞ்சள் பிசாசு எத்தனை பவுனமா நகை வச்சிருக்கீங்க? சளியெல்லாம் இல்லை. எத்தனை பவுன் வச்சிருக்கீங்க லாக்கர்ல? வச்சிருக்கீங்களா? இல்லை கொள்ளக்காரன் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டே வந்து கணக்கு வச்சிருக்குது. ஆமாம், ஆன்லைனு பென்லைனுன்னு வச்சுருக்காங்க. மேலே சண்டை நடந்துச்சுன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும். பணம் நகை எல்லாம் ஓடி போயிடும். நம்ம நினச்சிட்டு இருந்தோம் கலியுகத்தில் போட்ட நகை கலன்றோடி போக கண்டேன் சிவனையான்னு பாடல் இருக்குது. சிவனையா அப்படி மதிப்பில் இல்லை. அது அப்புறம் இது வந்து தங்கம் வந்து கழுத்தில் போட்ட நகை வீட்டுக்காரர் கேட்டால் கழட்ட மாட்டாங்க. கலன்றோடி போக கண்டேன் சிவனையான்னு அது எப்படி? அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. திருடன் வந்து திட்டிட்டு போனா, பிச்சிட்டு போனா செயின் அப்படின்ட்டு. கலன்றோடி போக கண்டேன்னு சொன்னா கலட்டி நம்ம தான் லாக்கர்ல வைக்கிறோம். வீட்டுக்காரர் ஏதாவது பிசினஸுக்கு வேணும், காசு கேட்டா என்ன பண்ணுவேன், லாக்கர்ல வச்சுட்டேன் அப்படின்ட்டு அப்படி வச்சிடுறது. கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. லாக்கரில் வச்சது கவர்மெண்ட்டு அவங்கள்ட்ட கணக்கு இருக்குது. ஒரு ராத்திரியில் 12 மணிக்கு இவ்வளோதான் நீ நகை வச்சுக்கணும்னு சட்டம் போட்டுருவோம். இப்போ கொரோனா முன்னாடியே போட்டான்ல, வார அட்டாக் ஆச்சுன்னா பொருளாதாரம் பத்தலைன்ட்டு எல்லாம் லாக் பண்ணிவிடுவோம். கலன்றோடி போக கலட்டி இவங்க தான் வைக்கிறாங்க, அவன் எடுத்துக்குவோம். சேஃப்டி இல்லை. லாக்கர்ல வைக்கக்கூடாது. தெய்வ உத்தரவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் உத்தரவு பண்ணிட்டாங்க. அவங்க பணத்தை பேங்க்ல வச்சுக்காதரா, பணம் பேங்க்ல போட்டுதான் பணம் இல்லைன்னாங்க. எல்லாம் எதுவுமே போச்சுன்னா போச்சுதான். மேலே வார அட்டாக் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சேட்டலைட்ஸ்லாம் போச்சுன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. அது ஆகாயத்தில் இருக்கிற சைத்தானுக்கு தான் கைக்கு வந்துருக்குறது, பெரிய சைத்தான். அது மஞ்சள் பிசாசு கலன்றோடி போகும்போது. மஞ்சள் பிசாசு உயிர் போகிற கூட தொண்டைக்கட்டை வந்து நிற்குமா? அது எத்தனை பவுன் வச்சுருந்தாங்கோ, யார் பிடிக்கிறாங்களோ அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அடக்காரத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் சாலைக்கு. இந்த எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது வளையம் மோதிரம் ஒன்று, இது வளையமாக இருக்கும். அதை வந்து நான் வந்து பார்த்துட்டு ஆலயத்துக்கு போயிட்டேன் திருத்து போகிறதுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒரு அக்கா பக்கத்தில் இருந்தது. அந்த அக்கா கூட அடக்கம் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணிச்சு, பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி நான் போயிட்டு நான் அங்கேருந்து திரும்ப வர்றேன், அந்த மோதிரத்தை மாத்திரம் காணோம். நான் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது,
நாயனா வாங்கி கொடுத்தது இந்த மோதிரத்தை காணுமே அப்படின்னு. அவங்க பேச முடியாமல் இருந்தவங்க அப்படி பேச முடியல. அப்போ வந்து பேசுகிறேன், விட்டு விட்டு பேசுகிறாங்க, எங்கேயோ போய் மாட்டுது. அந்த நேரத்தில் இதை காணணுன்னா அப்படின்னாங்க. அவ்வளோதான். எங்கள் அக்கா தான் எடுத்து வச்சு நான் தெரிஞ்சு போயிடுச்சு. கேட்டால் இல்லைங்குது. அப்புறமேல சொல்லிச்சு, ஞாபகமாக எடுத்து வச்சுருந்தேன். இப்படி மஞ்சள் பிசாசு அவ்வளோ வேலை செய்யும். காதத்துக்கு ஒரு விளக்கு, கணுக்கால் அளவுக்கு எலும்பு. காதத்துக்கு ஒரு விளக்கு, கணுக்கால் அளவுக்கு எலும்பு. அப்படி வந்துருமா? காதத்துக்கு ஒரு விளக்குன்னா காதம்னா ஒரு மைல், ஒரு காதம் 2 காதம், ஒரு மைலுக்கு ஒரு விளக்கு இருக்குமா? இப்போ இவ்வளோ பிரகாசமாக இருக்குல்ல, இருக்காதான். ஒரு மைலுக்கு அந்த பக்கம் ஒரு விளக்கு இருக்குமா? விளக்கே காணும். இது அமைஞ்சு போயிடும். இதுவும் இருக்காது, இதெல்லாம் போயிடும். விளக்கு தான் இருக்கும். விளக்கு எது? எண்ணெய் விளக்கு. இதெல்லாம் போயிடுச்சுன்னா, கரண்டெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு காதத்துக்கு ஒரு விளக்கு, கணுக்கால் அளவுனா இது. கணுக்கால் எது? கீழே. அந்த அளவுக்கு எலும்பு இருக்குமா நடக்கிற இடத்துலலாம்? அதான் உலகப்போர். உலகப்போர் வந்தால் சும்மா இல்லை. அவர் சொன்ன மாதிரி சொன்னார், சம்பாதித்த பொருள் அனைத்தும் அப்படி அப்படியே போட்டு விட்டு திகில் கொண்டு ஓடி வருவார். தீர்க்க தரிசனம் இது. 10 அணுகுண்டு இருந்தாலே இந்த பூமி அழிச்சிடலாம். அமெரிக்காக்காரங்க 5900 அணுகுண்டு இருக்கு, ரஷ்யாக்காரங்க 5980 அணுகுண்டு இருக்கு. அவன்லாம் தேடுவாங்க, கிடைக்காதவன் கைக்கு ஆட்டி விட்டு நவுத்தி விட்டுருவாங்க. வீட்டுக்காரம்மா கிட்ட காசு வச்சிருந்தா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். பையில அந்த காலத்துல அந்த பைய காணாம போயிடும். எங்க இருக்கிற காசு எங்கேயோ போயிடும். அது மாதிரி அது போயிடும். அணுக்குள்ளான வந்து போயிடும். இவன் தேடிட்டு தான் இருக்கணும். அங்கே அணுக்குள்ளார தான் வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் அவங்க மாற்றி வச்சிருப்பாங்க. படிச்சவங்களுக்கு தெரியாதா? 3 நாள் இருள் வரும். ஃபர்ஸ்ட் இல்லை, 3 நாள் முதல்ல இருள் வரும். ஒரு இடத்துல அணுகுண்டு போட்டால் முடிஞ்சு போச்சு. காதத்துக்கு ஒரு விளக்கு, கணுக்கால் அளவுக்கு எலும்பு. உலகப்போர். பாம்பு படம் எரித்து படல் கொண்டு வீசும்போது. பாம்பு படம் எடுத்து படல் கொண்டு வீசும்போது. சங்கேத வார்த்தைங்கள்லாம் என்ன புரியுது சொல்லுங்க, யாராவது புரிஞ்சவங்க? பாம்பு படம் விரித்து படல் கொண்டு வீசும்போது. படல்னா படம். படம் எடுத்துட்டு படல் கொண்டு வீசுதான். இப்படி வீசுதான். படல்னா விசிறி மாதிரி. விசிறி இப்படி இப்படி போயிட்டு வருது இல்லை, அது மாதிரி பாம்பு வந்து படம் எடுக்குதான், படல் கொண்டு வீசுதான். பாம்பு படம் விரித்து படல் கொண்டு வீசும்போது. பூகம். பூமி இப்படிதானே ஆடும். பூமி சூடாகி ரொம்ப கொதிக்க, கீழே இருந்து அக்னி குழம்புலாம் வெளியே வருது இல்லை, இப்படி ஆடுமா. பூகமாக தான் இப்படி தான் ஆடும். பாம்பு படம் எடுத்த மாதிரி தான் புஷ் புஷ்ஷுன்னு சத்தம் கட்டுக்கிட்டு. எப்படி சத்தம் கேட்கணும், கீழே ஓடும், ஆட ஆரம்பிக்கும் பூமி இப்படி. அப்புறம் இன்னொன்று இருக்குது. பாம்புன்னா டிராகன். டிராகன் யார்? சின்னம். அவன் தானே. அவ்வளோதான். பாம்பு படம் விரித்து படல் கொண்டு வீசும்போது. பாதமும் காந்தும் போது. சூடாயிடுமா, பாதம் காந்துமா சூட்டில்.
அன்றாட தகன பலி நீக்கப்படும் போது அப்படின்னா என்ன? அன்றாட தகன பலி நீக்கப்படும் போது தகன பலி. நம்ம சாலையில பலிபீடம் அங்க இருக்குது. சாலையில ஆலயத்துக்கு வரீங்களா? பலிபீடம் அங்க இருக்குது. எப்படி இருக்கும் அது? அங்க யார் சொன்னாங்க? அது உள்ள போனோமா தான், தீர்த்தம் போட்டு போனோமா தான் பலி, நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் பலி வாங்கிட்டு தான் உள்ள, அவங்க வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. அதான் தகன பலி. நம்ம பாவத்தை வெளியே செஞ்சுட்டு வெளியே போனால் தீர்த்தம் போட்டு தானே உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. நீ என்ன ஒரு பாவம் செஞ்சிருந்தா வெளி உலகத்துலேருந்து நீ உள்ளே போனவொன்னா உன்னை தீர்த்தம் போட்டு கூப்பிட்டுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பலி வாங்கிறது அந்த தீர்த்தம் போட்டோன்னா அவங்க அந்த பாவத்தை அவங்க வாங்கிக்கிட்டு நமக்காக, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாவமாக செய்கிறோம், என்ன ஒரு கருணை. செய்கிற பாவத்தெல்லாம் என் புள்ள தானே. தாய் என்ன பண்ணும், தகப்பன் என்ன பண்ணும்? அப்படி என் புள்ள தான் யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அது மாதிரி இவ்வளவு செஞ்சுட்டு போறாங்க, பலியெல்லாம் வாங்கிக்கிறாங்க அவங்க. பாவத்தை வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க தெய்வம். பாவத்தை வாங்குறப்ப என்ன ஆகும் அவங்களுக்குன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? முக்கியமான விஷயம் அது. தெய்வம் வந்து ஜீவப சிம்மாசனத்துல இருந்துட்டு தான் பாவ மன்னிப்பு கொடுக்கறது. அவங்க பாவ மன்னிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? ஏன் 2 நாமம் வச்சாங்க? காரணம் இருக்குது. நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோசன திருமந்திரம் அப்படின்னு இருக்காங்க. 2 நாமத்தை வச்சிருக்காங்க. இந்த பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்கப்ப எப்படி நம்ம வாங்குறது? மடியில் கை வச்சு சின் முத்திரை போட்டு, இப்படி முத்திரை போட்டு மடியை தான் அங்கேருந்து பார்க்கணும், யாரையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு உத்தரவு அப்போ இருந்தே அப்படி தான். இந்த குசும் பிடிச்சவங்க அனந்தரங்களாம் இருப்பாங்கள்ல, பயம் இல்லாதவங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு, அப்படியே பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு அனந்தரம் என்ன பண்ணியிருக்காரு? தெய்வத்தை நிமிர்ந்து பார்த்துருக்காரு. எல்லாரும் குமிஞ்சு சொல்லிட்டு இருக்க பயத்தோட நிமிர்ந்து பார்த்துருக்காரு. அந்த ஜீவசிம்மாசனில் வந்து முகுடு வரலும் கட்டங்கரேன்னு தெரிஞ்சிடும். எப்படி? கொட்டங்கரேன்னு தெரிஞ்சாங்களாம். கொட்டங்கரேன்னு தெரிஞ்சாங்க. அந்த பிக்சர்லாம் காமிப்பான், கருப்பா இப்படி போக, இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகும், பேய் பிசாசுக்கெல்லாம் காமிப்பான். அது மாதிரி இங்கே வந்து கட்டங்கரையர்னு தெரிஞ்சாங்களாம். இவங்க பார்த்தது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? பார்க்குறதே அவங்க தானே. அப்புறம் எல்லாம் முடிஞ்சவொன்னா கூப்பிட்டு கண்ணாமண்ணான்னு திட்டி என்ன தீர்த்தம் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து மீட்டாங்களாம். யாருனாலையும் மீள முடியாதுல்ல. அதை பார்க்கக்கூடாதுன்னா மடிக்குள்ளாரே கவனம் வச்சிருக்கணும், தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. பார்த்தா நமக்கும் அதே கதி தான். இப்போ எவ்வளோ பாவம் இருக்கும், எல்லாருடைய பாவமும் எப்படி இருந்திருக்கும். அந்த தகன பலியை நிறுத்திடுவாங்களாம். அன்றாட தகன பலி நீக்கப்படும் போது. இப்போ நினைச்சு தெரியுமா கொரோனா? இப்போ நினைச்சுல்ல கொரோனா? அப்போ நாங்களே போக முடியல, அந்த தவறுதர் மாத்திரம் உள்ள போயிட்டு வந்தாங்க. நாங்களே உள்ள சேர்த்துல எங்களையும் அந்த பரிசுத்த எல்லைக்கு வெளியே தான் வச்சிருந்தாங்க. நீதி எப்படி நீதி நடத்துச்சுன்னா, அப்படியே அப்பா உட்காருனா உட்காரு, ஆறாள மழை பெரிய ஆனதில் தான் புலம்புன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். தீர்க்கதர்சனம் சங்கரா எல்லாம் வருது நல்லா,
அடுத்தோரை கெடுக்கச் செய்யாண்டி இவன் 5-6 திங்களாய் அலையச் செய்றாண்டி இருப்பாதை இருக்க வைத்தாண்டி. உட்காரனா அங்கேயே உட்காந்துருக்கணும். இதன் மேல படலத்தை விரிக்க போறாங்க. என்ன இதுக்கு மேல என்ன நிறைய இருக்குதுங்கிறாங்க. நாட்டில் உள்ளவரை நடுநடுங்க செய்வான். தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க எல்லாம் கரெக்டா. எல்லாம் ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு சொந்தத்துல வீட்டுக்குள்ளாரையே அச்சன் தும்முனா அவ்வளவுதான். அச்சன் பேர் வச்சிருந்தா கூட பயந்து ஓடிடுவாங்க. முதல்ல சொல்லிட்டாங்களா நம்ம 9வது வாக்கியத்துல, அணுவை விட்டால் சர்வ உலகத்தையும் சிறு அசைவினால் தூள் பண்ணிடுச்சு. அன்றாட தகன பலி நீக்கப்படும் போது தீர்த்தம் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருமே போடல. சாலையில் இருந்தவங்களும் தெரியும். அது இது இல்லை, புஷ்பம் இதெல்லாம் தரிசனம் எல்லாம் இல்லை. தீர்த்தம் இல்லைன்னா அது எங்கே போடுவாங்க? அப்போ உலகளி வந்துருச்சு இல்லை. அன்றாட தகன பலி நீக்கப்படும் பொழுது முடிஞ்சிருச்சு. மணி பாசெல்லாம் அடிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே வணக்கம் பண்ணணும். வந்துருச்சுல்ல பக்கம். 1,44,000 பேர் மட்டுப்படுத்தப்படும் பொழுது 1,44,000 பேர் அங்கே வரணுமா அந்த இலையில அழிவு நேரத்தில்? அவங்க போவாதீங்க, நான் சொல்றது இங்க. நீங்கெல்லாம் 1,44,000 பேர் அங்க இருப்பீங்களாம். இந்த அழிவு நடக்கிறப்ப மட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்களா, அவ்வளவுதான். வேற யாரும் வர முடியாது. அது வேற நபிகள் மாறு. 1,44,000 பேர் மட்டுப்படுத்தப்படும் பொழுது சத்தியவேதத்தில் இருக்குது. 1,44,000 பேர் மட்டுப்படுத்தப்படும் பொழுது அப்ப வங்காள அரண்மனையார் வாராரே களியறுக்க. நீதிதேகம் வர்றப்ப வங்காள அரண்மனையார் யாரு? நீதிதேகம். எந்த மலைப்பகுதி இருக்கு அங்கதான் தவம் பண்ணுவாங்க எப்பவுமே. அவங்க இந்த இதுக்கு வந்துட்டு, இந்த செயலுக்கு வந்துட்டு, இந்த நீதிதேகத்தில் பிரளயத்தை நடத்துறதுக்கு இங்கதான் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உருவத்தை அங்க படைச்சிட்டாங்க. ஈவிரக்கமே இருக்காது. அங்க ஒண்ணு ரெடி ஆயிட்டு அங்க, ஏன்னா தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம வரலாம், அவங்களால முடியாது. இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அது மாதிரி அங்க இருந்துட்டு நடத்துறாங்க. வங்காள அரண்மனையார் வாராரே களி அறுக்கிறதுக்கு வர்றாராம். வங்காள அரண்மனை கீழே தான் மியான்மர். அங்கதான் நிறைய விஷயம் இருக்கிறது. வட்டக்கிளுகிழுப்பை தட்டி முடிந்த பொழுது, வட்டக்கிளுகிழுப்பு எது? ஆடி இருப்பாங்க. அந்த காலத்துல அவங்களுக்குலாம் தெரியுமே. குழந்தைங்களை வாங்கி கொடுப்பீங்கல்ல ஓலையில, வாய் திறந்து பேசணும். கிளுகிழுப்ப சொல்றது இல்லையா, போடா கிளுகிழுப்பான்ட்டு. வட்ட கிளுகிழுப்பு. கிளுகிழுப்புனா இப்போ மேலே பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்த்தா எவ்வளோ கிளுகிழுப்பு வருதா இல்லையா? இப்போ சந்திரன் டிம்மா இருக்கு. முதல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், விளையாடுவான், எல்லாம் படிப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவ்வளோ ஒரு பௌர்ணமின்னா ஒரு கிளுகிழுப்பு தான். அதுதான் வட்ட கிளுகிழுப்பு. தட்டி முடிக்கும் போது, தட்டி அதுக்கு ஆயுசு தட்டி கம்மியாயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, வட்ட கிளுகிழுப்பை தட்டி முடிக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திர சூரியர் சேர செய்யும் பொழுது,
சந்திரன் சூரியன் இதை போன தடவை சொன்னான்ல, ரெண்டு சேர்ந்துச்சா அமாவாசை இருட்டு. சித்திரம் முடிக்கும் பொழுது சிற்சத்தி சோலைக்கு திரும்ப வரும்போது, சித்திரம் முடிக்க போறாண்டி சிற்சத்தி சோலைக்கு திரும்ப வராண்டி நீதிதேகத்தில் வர்றது. எப்போ அந்த சூடாகிறப்ப நீதிதேகம் எடுத்து முதல் அடுப்பு வச்ச உடனே சமுத்திர அக்னி ஆகுன்ட்டாங்க, அவங்களுடைய வரவுக்கு அடையாளம். பூமி இப்போ சமுத்திரத்தில் 200 மீட்டருக்கு சூடாயிடுச்சுங்கிறான், வந்திருக்காங்கல்ல. அதான் முதல் அடுப்பு கால் எடுத்து வச்ச உடனே அக்னிமயமாகிடுனாங்க. ஆகாயம் அக்னி, பூமி அக்னி, எல்லாமே அக்னியாக இருக்குது. வரவு வந்தாச்சு. நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் பொழுது, நட்சத்திரமெல்லாம் உந்து விழுமா. ஏற்கனவே விழுந்து பார்த்துருக்கீங்களா யாராவது? கார்த்திகை மாதம் இல்லை, நட்சத்திரம் நிறைய விழுந்துச்சு. 2000 என்னமோ விழுந்தது, 2000 1999 என்னமோ விழுந்தது. அதான் வெண்கலம் தான் நட்சத்திரம், பெருசாக விழுவுதா. அதான் வெறுவானம் ஆகிடுமா, நட்சத்திரமே எல்லாம் போயிடுமா. நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் பொழுது, ஒரு அத்தி மரத்தை ஒரு புளிய மரத்தை உழுக்குனா எப்படி விழுவுது, அது மாதிரி விழுந்துருமா. விழுந்துச்சுன்னா அது அடிபட்டுச்சுன்னா, உடம்புல அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான், அதை விட அணைய வேண்டியதில்லை, அவ்வளோ டேஞ்சர் அது. மலைகள் பெயர்க்கப்படும் பொழுது, மலையெல்லாம் பேத்து எரியவங்களாம். எடுத்தாச்சு, அது மயிர் மாதிரி பறக்கணுனாங்களே தெய்வம், கத்திரிச்ச ரோமம் மாதிரி பறக்கணுனாங்க. வானம் அகற்றப்படும் போது, அந்த நட்சத்திரம் விழுந்துச்சுன்னா வெறும் வானமாக இருக்கும். கனகமணி நாடாளும் போது, கனகமணின்னா ஞான சூரியன், உலகம் பூரா அவன் கைக்கு வந்துடும். பொருளாதாரம், உணவு பிரச்சனை ரெண்டும் அவன் கைக்கு போயிடும். கொடி அவங்களுக்கு தான் இருக்கும். மேட்ரி சைக்கிள் நாமக்காரர்கள் வந்து வெகு நாள் புவியை ஆட்சி செய்வார். பரமனார் கொடியை பாரெங்கும் நாட்ட. பரமனார் கொடி எது? நிலப்பொருட்கள். நாம எல்லா ஏற்பாடும் மறைமுகமாக நடந்துட்டு இருக்குன்ட்டாங்க தெய்வம். அந்த காலமும் வந்துருச்சு. கொல்லவும் விற்கவும் கூடாது போகும் பொழுது, கொல்லவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதாவது வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எப்போ வந்துச்சு அது? கொல்லவும் முடியல, விற்கவும் முடியல. பக்கத்துலேயே இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டு. கார்க்கும் கை கொண்ட கார்த்திகர் யுகம் வரும் பொழுது, வருதிதோர் கார்த்திகை பாட்டு பாடுறோம்ல, அம்மம்மா வருதிதோர் கார்த்திகை அப்படின்ட்டு பாடுறோம். அவ்வளோதான். கார்த்திகார் வந்தாதான் கார்த்திகார் யுகம் வரப்போகுது. கார்த்திகை மாதம்தான் வருவாங்க இந்த எல்லைக்கு. இன்னொன்று தெரியுமா? வர யுகத்துக்கு மார்கழி மாதம் தான் நாங்கள் தலை மாதம். இப்போ தை மாதம் கடைசியில் தான் தெய்வம் அவதாரம் பண்ணாங்க. அடுத்த மாதம் என்ன? தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கன்னு, தங்கத்தின் மேலே நம்மளை மாற்றிடுறாங்க. வழி பிறந்துடுச்சு. என்ன பிறந்துச்சு? என்ன வழி பிறந்தது? மெய் வழி பிறந்தது. எப்படி ஞானிகள்லாம் எடுத்து அந்த ஸ்லோகம் எப்படி கரெக்டாக இருக்குது. கார்த்திகை கை கொண்ட கார்த்திகையார் யுகம் வரும் பொழுது வரப்போகுது. நீதிதேகத்தில் வந்துட்டாங்க. அது கடைசி இல்லை, நான் அழிஞ்சி அப்புறமேல வர்றது. அது வரப்போகிறது இல்லை. அவங்க வந்து நீதிதேகத்தில் வந்து உலகப்போர் நடத்தி அங்கேருந்து வந்து சாலையம்பதியிலேருந்து நீதிதேகம்
வந்து ஜீவமந்திரமே போய் ஜீவமந்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆலோசனை நடக்கும். எங்கள் ஆலயத்துக்குள்ளார. அதுக்கு தான் சொரசநாயகம் சொல்லியிருக்கிறது. பரிசுத்தாவிகிட்ட கேட்குறாங்க சொரசநாயகம். அப்போ என்ன யார் இருப்பாங்கன்னு கேட்டதுக்கு, வகரான் வர்க்கவான்கிற குழந்தை எம்மிடம் ஆலோசனைக்கு வரும் பொழுதுனாங்க. பரிசுத்தாவி சொல்லுது. பரிசுத்தாவி தான் சொரசநாயகம் கேட்குறாங்க. பரிசுத்தாவி சொல்லுது. அப்போ பரிசுத்தாவி யார்? அவங்க தான் நீதிதகத்தில் வரவங்க தான். வகரான் வர்க்கவான் எம்மிடம் அந்த குழந்தை வந்து ஆலோசனை வரும் பொழுது பிரளயம் துவங்கிவிடும். அதே மாதிரி இந்த வாக்கியத்தில் 30வது வாக்கியத்தில் உலகப்போர் நடக்கிறது எதுக்குன்னா ஜீவமந்திரம் என் கைக்கு வருது. அதை எடுத்துகிட்டு வந்து ஆலோசனை நடக்கும். இங்கே ஆலோசனை நடக்க உலகத்தில் அழிவு நடக்கும். தீர்க்கதரிசனம் அது. அப்புறமேலு தான் நடுத்தீர்வு நடக்கும். போய் நின்ன உடனே எப்படிங்கிறதுக்குள்ள தீர்ப்பு முடிஞ்சிடும். நம்ம வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் ஏறுறது அப்போ தான். இதெல்லாம் பயமாக இருந்தால் தான் நம்ம தப்புக்க மாட்டோம், உஷாராக இருப்போம். அது சரியான கேள்வி. தப்பு என்னங்கோ சொல்லி போடுங்க. ஆமாம், மனசு தான் அங்கே பேசுத. மனசு தான் சரி பண்ணிடுமே. ஆமாம், வேற வேலைக்காரங்கிட்ட ஏன்னா அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா இந்த பூசிடலான்னு பூசி விடுவோம். மனசு பூசி விட்டுருது, நீ செய்யறது சரிதான் அப்படின்னு. பாவம் மூச்சு துண்டாடாமல் இருக்கிறது. இப்போ படித்தா அப்படி இல்லை, முத்தி பெற பண்ண அப்படி இல்லை. மூச்சு துண்டாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ சதா தெய்வத்தை பற்றி பேசிட்டு இருக்கப்ப எத்தனை பேர் தூக்கம் வருது, எத்தனை பேருக்கு செழிப்பாக இருக்குது அப்படின்லாம் கணக்கு இருக்குது இல்லை? எங்க நாளைக்கு வந்தேதான் ஆகணும். அதே தீர்ப்பு வழங்கிடும். இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு நம்ம குறிப்பு எழுதணும்னாலே இத்தனை பக்கம் சேரும். அப்ப நம்ம ஆயுஸ்ல சேர்ந்து அதான் நம்ம ஞானேந்திரியங்கள் தான் தெய்வ உத்தரவு பண்ணிருக்கிறது. ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கு நம்ம முன்னாடி. நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. போய் நீ நின்ன உடனே நீதேவத்துக்கு முன்னாடி நின்ன உடனே உன்னுடைய அங்ககுலமே ஒப்படைச்சிருமா அதுகிட்ட. இப்போ ஒப்படைக்காது அங்ககுலம். இந்த கையில ஏதாவது தப்பு பண்ணா ஒத்துக்குமா? இந்த கையில இப்படி இப்படின்னா சொன்னா ஒத்துக்குமா? நம்ம ஒத்துக்க மாட்டோம், மனசை ஒத்துக்க மாட்டோம். அதை ஒத்துக்க வச்சிடும். இப்போ கொலை பண்ணிட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் வந்து வச்சுட்டு அது நம்ம இதில் பெங்களூர்லேயே ஹைதராபாத்லேயே இருக்காங்க. கொண்டு போய் நிப்பாட்டினா அது அது மாதிரி இருக்கப்போ இது இருக்காதா? முன்னாடி பதில் சொல்லிடுமா அது? ஆமாம், வயசு எடுத்துகிட்டு வரோம், எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இப்படி நீட்டி நடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் வந்துடும். நீ வெளியே போ, நீ இதை வெளியே போன்றோம். நல்லா இருக்கிறவங்களும் உள்ளே வச்சுக்கோங்க. வேலிக்குள்ளே இருந்தால் தப்பிக்கலாம். வெளியே விட்டு வெளியே போனால் உள்ளே விட மாட்டாங்க, வேங்காய் கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது 150 பேர் நம்ம தான் 350 குலாத்துடன் வருவார்கள்னு. அவங்க வருவார்கள்னு வரவங்கள சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புக்கு அவங்க வச்சுட்டு வர்றாங்க அங்கேருந்து. ஏன்னா ஏமாந்து முதல்ல மாதிரி ஏமாற மாட்டாங்க அவங்க. 150, அதாவது 350 குலாத்துடன் எழுந்தருள்வார்கள். 350 பேர் கூட வருவாங்க. உலகத்தெல்லாம் அழிவெல்லாம் முடிச்சுக்கிட்டு, உலக போரை முடிச்சு ஜீவமந்திரம் எடுக்கிறதுக்கு. இப்போ 350 எவ்வளோ ஆகுது? 350 குலாதான் 150. சத்தியவேதத்தில் அதை மீன் பிடிக்க போகிறாங்க. இயேசு பெருமான் பதிமறை ஆனதுக்கப்புறம் மீனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எத்தனை மீன் உட்காந்துருக்குதுங்க? அப்போ கிடைக்கல அவங்களுக்கு. 12 பேர்த்துக்கு படாத பாடுபட்டுருக்காங்க. இந்த ஊருக்கு போனாங்க, அந்த ஊருக்கு போனாங்க, பெய்ய பரப்பணும், மேய பரப்பணும். என்ன
கேட்கறது காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 400 வருஷம் அது பரவவே இல்லை. இப்போ குட்டி குளம்லேருந்து எல்லாம் பெருசு வரலாம் எவ்வளோ இதாக இருக்குது. தெய்வம் இங்கே இருந்துட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சபையை மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே சபை இருந்தால் அந்த வேலை இந்த வேலை தூங்கணும் அந்த வேலை நிப்பாட்டக்கூடாது. வந்துடணும். பேச்சு நமக்கு புரியுதோ புரியலையோ சபைக்கு வந்துடணும். நம்ம சந்ததிங்களை கூப்பிட்டு வரணும். குட்டி குளம்லாம் கூப்பிட்டு வந்தால் தான் நாளைக்கு அது பெருசாச்சுன்னா தெய்வீகத்தில் இருக்கும். நல்ல வழி தானே அது. அதெல்லாம் நம்ம தான் மாற்றிக்கணும். நம்ம அறிவில் தான் மாற்றிக்கணும். அது மாதிரி இப்போ வந்து முடிவு காலம் வந்துருச்சு. நேரம் ஆச்சு. முடிவு காலம் வந்துருச்சு. நேரம் இருக்க நேரம் ஆயிடுச்சா? முடிஞ்சுது. நேரம் ஆச்சு. அதுக்கு தானியேல் தீர்க்கதரிசி அவங்க வந்து தகனப்பலி நிறுத்தப்படும்னு சொன்னது அவங்க தான். அன்றாட பலி நீக்கப்படும் சொன்னது அவங்க தான் உத்தரவு பண்ணது கடைசியில். ஏன்னா அவங்க வந்து முதல் வேதத்துக்கு அரசர். தானியேல் தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தான் முதல் வேதத்துக்கு அரசர். தாவீது நாயகமும் அவங்களும். அவங்க வந்து ஆமாம் அவங்க வந்து நெபியூகத்நேசர் ஒரு கனவு காங்குறாரு. தெரியும், நம்ம 2 பேரும் பேசணும். அந்த கனவுல வந்து அவ்வளோ பெரிய சிலை இருக்குது. அது தங்கத்தில் இருக்குது, வெள்ளியில் இருக்குது, வெங்கலத்தில் இருக்குது, இரும்பில் இருக்குது, பாதத்தில் களிமண்லேயும் இரும்புலையும் இருக்குது பாதம். அது பேர் தேடியப்படாத ஒரு கல் வந்து அடிக்குது. அதெல்லாம் பதிரு மாதிரி எல்லாம் காற்றுக்கு போயிடுது எல்லாம். இதை நெபியூகத்நேசர் பார்த்துட்டு மறந்து போயிடுற. அப்படி அது கனவு ஞாபகம் வர்றதில்லை. ஆனால் பார்த்தது ஞாபகம் வருது. இதுக்கு விட சொல்லுன்னு கேட்குறப்ப தானியேல் தீர்க்கதரிசி வந்து அதுக்கு சுருக்கமாக சொல்கிறாங்க. அவங்க விட சொல்கிறாங்க. சத்தியவேதத்தில் இருக்க தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படித்தா தெரியும். அதில் அப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, உலக அழிவை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ராஜ்யம் நடக்கும். தங்கத்தில் ராஜ்யம் நடக்கும், வெள்ளியில் ராஜ்யம் நடக்கும், வெங்கலத்தில் நாணயம் இல்லை. தங்கம் தான் அவங்க ஆட்சியில் நடந்த நிரூபணம். என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, நெபியூகத்நேசர் தங்கத்தில் தான் ஆட்சி பண்ணார். அவர் தான் தங்கத்தில் ஆட்சி பண்ணார்னு சொல்லியிருக்காங்க. நிரூபணம் என்னன்னு கேட்குறேன். சாட்சி முதல்ல தானியேல் தீர்க்கதரிசி தான் பொற்காசு அடித்தது. அவங்க தான் நாணயமாக உலக பேரரசு இல்லை, அது உலகத்தை புறம் பிடிச்சிட்டாங்களே. பொற்காசு முதல்ல அடித்தது, காசுன்னு அடித்தது அவர் தான். நெபியூகத்நேசர் பாபிலோன் பேரரசு. தானியேல் காலத்தில் தான் அவங்க வந்தது. அடுத்தது அதை தான் சொல்கிறாங்க. அந்த கனவு காண்டது அந்த அரசாட்சியெல்லாம் எது அப்படின்ட்டு. அப்போ வெள்ளியில் அடுத்தது வெள்ளி வந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்கலம் வந்துச்சு. வெள்ளி காசு தான் இருந்தது. வெள்ளி நாணயம் இருந்தது. ஆமாம். இப்போ இரும்பு களிமண். இரும்பு களிமண் தான் விட தெரியணும். இரும்பு களிமண்ணும் இரும்பினுடைய ஆட்சியில் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருமா. நொறுக்கி போட போகுது. 3வது உலகப் போர் நடக்க போகுது. எல்லாத்தையும் நொறுக்கி போட போகுது. அதுக்கு முன்னாடி இரும்பு பாதி களிமண் பாதி இருக்குமா பாதம். கடைசி இந்த களிமண் யாரு, இரும்பு யாரு பாதத்தில் இருக்கிறது. அந்த ராஜ்யம் தெரியணும்ல. இரும்பு இப்போ நடக்குது. இரும்பு தான் ஆட்சி நடக்குது. உலகப் போர் நடந்தால் இரும்புல தான் எல்லாம் குண்டு பண்ணியிருக்கான், டேங்க் பண்ணியிருக்கான். இல்லை, வண்டி இப்போ டேங்கெல்லாம் வச்சுருக்கான். இரும்பில் தான் செய்கிறான். ராக்கெட் செய்கிறான், ஏவுகணை செய்கிறான். எல்லாத்தையும் வந்து செஞ்சு இரும்பில் தான் செஞ்சு அனுப்புகிறான். ஆட்சி அதுதான் நடக்குது. நொறுக்கி போடுன்ட்டாங்க. இரும்பும் களிமண்ணும் பாதத்தில் இருக்குது. அந்த ஆட்சி அது. அதுதான் 2ஆக பிரிஞ்ச ஆட்சி. இந்தியாவில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் வச்சுட்டு படித்தா நல்லா புரியும். 2ஆக பிரிஞ்சது அது இந்தியாவில்.
முஸ்லீமா இந்தியாக்காரன் 2 பேரும். இந்த களிமண்ணுக்கு அந்த ஆட்சி கொடுப்பாங்க. அது என்றென்றைக்கும் நிலைக்கிற ஆட்சி. அது எப்பவுமே அழியாதான். அது அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஆட்சி அது? அதனால தான் குரான்ல ஒரு வசனம் இருக்குது. முதல் மனிதனை படைக்கும் பொழுது, ஆதாமை படைக்கும் பொழுது களிமண்ணால் படைத்தான் இறைவன். அப்புறம் நாள் செல்ல செல்ல நீர்த்து போன ஒரு திரவத்தால் படைத்தார் மனிதனை இறைவன். நம்மெல்லாம் நீர்த்து போன திரவத்தில் தான் வந்தது. ஆனால் களிமண்ணில் படிக்கிறது எப்படி? நம்மளை ஒரு உருவம் பண்ணி, தேவரூபம் பண்ணி, அதில் அவங்க பிரகாசத்தை ஊதணும், விசிறணும். அப்படி விசிறணும் யாரு? ஆதிப்பிதா தான். விசிறினது யார் மேல? இப்போ சரி, இப்போ விசிறினது யார் மேல? உங்க மேல இல்ல, எங்க மேல. இல்ல நீங்க இல்ல தேவப்பிறப்புல பிறக்கலாம். நீங்க தப்பா நினைச்சுக்கணும். தவசூல்ல பிறந்தவங்க களிமண்ல சொல்றது இல்லையா? அவன் தலையில என்னடா களிமண்ணா இருக்குன்னு. என் தலையெல்லாம் களிமண் தான் இருக்குது. அந்த களிமண்ணில் தான் ஆதாம் படிச்சது முதல் மனிதன். ஏன்னா யுகம் பிறக்க போகுது, எல்லாம் ஜனங்க பெருக போகிறாங்கன்ட்டு. அப்போ களிமண்ணில் படித்தது தெய்வம் நம்மளை படிச்சுட்டாங்க களிமண்ணா. அந்த களிமண் ராஜ்யம் நம்ம தான். பெர்சியா ராஜ்யங்கிறாங்க. அதுக்கு இந்தியான்னு சொல்லலாம். இந்தியாவில் ராஜ்யம் பெர்சியா ராஜ்யம். நிறைய நல்லா தீர்க்கதரிசனம் நிறையா கொடுத்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல தப்பிக்கன்னா தூங்காமல் இருக்கணும். 3 மணி நேரமாவது படுத்திருந்தா கூட 3 மணி நேரம் தூங்கணும். இல்லை மூடிட்டும் படுக்கலாம். அடுத்த நாள் வேலை செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். 3 மணி நேரம் தூங்குறது எப்படின்னா, உஷார் தூக்கம். எந்த நேரமும் என்னை எவ்வளோ ஆபத்துலேருந்து காப்பாற்றினாங்கன்னு முதல்ல சொன்னேன். எனக்கெல்லாம் அதை காப்பாற்றினால தான் ஒரு மரணாச்சம் வந்துச்சு. இப்போ அந்த மரணாச்சம் போகல. ஆனந்தர் தான் நான். என்னை மீட்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற துக்கம் என்னை தொண்டையை அடிச்சிட்டு இருக்குது. வெளியே பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு பெருசாக தெரியுறேன். நீங்கள் எப்படி இருக்கணும்? விளையாட்டு விஷயம் இல்லை இது. விளையாட்டை பேசி சிரிச்சுட்டு போகிறது அசல் அப்படி தான். அதனால் துக்கமாக தெய்வத்தை துக்கத்தை அடுத்து சந்திங்க. நினச்சிக்கிட்டே இருங்க. அவங்கள மறந்தோம் போச்சு. அவன் துக்க தேகத்தில் இருந்தாமல் அந்த தூக்கம் வராது. அப்போயே சொல்லி அதை தலைமூட்டு கடையில் ஒரு கட்டுவரையும் பாம்பு இருந்தாலும் தூக்கம் வருமா? வேணா ஒரு தேள் வரட்டும், வராது. அடிச்சு வெளியே போறோம். அட கரமா போச்சு, கீச்சுன்னு கத்திட்டு வர்றது இல்லையா? மரண பயம், மரணாச்சம் வரணும். மரணாச்சம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வராது. படுத்து தூங்குறீங்க, காலையில் எழுப்பிடுறது யாரு? அவங்க தான் எழுப்பி போட்டு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த நன்றி கூட இல்லைன்னா இருட்டுக்குள்ளார போய் விளையாண்டுருக்கோம். அந்த பசங்க இருட்டுக்குள்ளார போய் விளையாண்டுருக்கோம். நம்ம அந்த டைம் கரெக்டாக எழுப்பிடுறாங்க, வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. அது 6 இருள். அது இப்படிலாம் தினமும் உபகாரம் பண்ணுற கல்யாணம் மறந்துட்டா நம்மளே முடிச்சிடலாமா? நம்மளே முழிக்க முடியாது. 4 மணிக்கு எந்திரிக்குன்னு நினச்சிட்டு துக்கத்தோட படுத்தோமா, கவலையோட பயத்தோட எழுப்பி விட்றாங்க. அதனால் தூங்காமல் இருங்க. நிறைய தெய்வத்தை நினைங்க. சபைக்கு வாங்க, எதை பேசினாலும் கேளுங்க, கேட்டு சிந்திங்க. சிந்திக்கலாம் கிடைக்காது. சிவாய நம வென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னாங்க. சிவாய நம வென்று சிந்தித்திருப்போருக்கு. யமனை பற்றி சதா சிந்திட்டு இருக்கணும். நமன்னா யம, சிவன்னா இறைவன்,
சிவாய நம வென்று. யமனை வென்று ஜெயிக்கணும்னா சிவனை நினைக்கணும். சிவாய நம வென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. யமனை நினைச்சாதான் அபாயம். சாவை பற்றி சதா சிந்தித்து கொண்டும் பேசி கொண்டு இருப்பவரை யாம் மறவோன்னாங்க. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து நான் பேசுனது. ரெக்கார்டில் கேளுங்க திரும்பவும். எனக்கே சிலப்பாக தான் இருந்தது பேசுறதுக்கு. அது நல்லா கேட்டிங்கன்னா இவ்வளோலாம் ஒரு அனந்தருக்கு இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளாம் ஏமாத்திரம்னு நினைக்கணும். இதுக்கு முன்னே இந்த ஜாம்பவனுக்கெல்லாம் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஏங்க நான் கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா? நட்சத்திரானந்தர் நான் பார்த்தோம். மாதவியானந்துக்கு நான் கிளம்புறேன். 11:30 மணிக்கு கேட்குறாரு. மாதவியானந்துக்கு நான் கிளம்புறேன், நீ எப்படி? இப்படி நம்ம அடக்காகணுமா? என்னடா மாட்டிக்குவான் தப்பிக்குவான் அப்படின்னு பயத்திலேயே அடக்கம் வருதா? கிருபையாதேவர் மாமா ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அனந்தர் மாமா காத்துட்டு இருந்தாங்களாமா. கிருபையாதேவர் ரொம்ப லேட்டா போய், என்ன நீ 2 மணி நேரமா நீ வருவேன்னு காத்துட்டு இருந்த, 2 மணி நேரம் தெய்வத்தை நான் காக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கமா. நிறைய அதிசயமெல்லாம் இருக்கு. எங்க அப்பாலாம் 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் நடக்காம வந்துட்டேன். புள்ளி அடிச்ச மாதிரி நட்சத்திரம் சொல்லிட்டாரு. எனக்கிட்டே சொன்னார், 5 வருஷம் இருப்பேன் சுரேஷ், என்ன சுரேஷ் தான் கூப்பிட விடு, 5 வருஷம் இருப்பேன், கணக்கு வச்சுக்கோன்னு. நான் கேட்டேன், பெரிய முன்னாடி வந்தவங்களாம் சொல்லிட்டு கிளம்புறாங்களே எப்படி அப்படின்னு. அவங்கள விடு, நான் முன்னாடி இருக்கேன்ல, 5 வருஷம் விட்டு நான் அடக்கம் ஆவானே பாரு. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 5ஆவது வருஷம் அடக்கம் ஆகுது. மாதவியானந்துக்கு கிளம்பட்டுமா, நீ எப்போ வர்றேன்னு. நீங்கள் போனால் நான் வர்றேன். துக்கம் எப்படி இருக்கும், வீட்டுக்காரர் எப்படி கேட்டா. சரி ஒரு தோத்திரம் பாடு, அடக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தோத்திரத்தை பாடு. அவங்க அந்த மான்மியத்தில் எல்லாண்டு வருது இல்லை, அதை பாடிட்டு இன்னொரு தோத்திரம் பாடினாங்க. பாடிட்டு சரி கிளம்பட்டுமா அப்படின்னு எல்லா பேரன் மகன் எல்லாத்துக்கிட்டையும் தீர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு கரெக்டாக 12 மணி குழல் நடக்குது அப்படின்னு தான் நின்று போயிடுச்சு. நமக்கு சமீபத்துல நானும் எங்க அம்மாவை பார்க்க போறோம். நீங்க இப்ப பார்த்துட்டு அடுத்த வாட்டி வரும்போது நான் இருக்க மாட்டேன், நான் புறப்பட்டுருவேன், தெய்வம் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லும்போது இல்ல தெய்வம் உத்தரவு கொடுத்தாங்க, நான் புறப்பட போறேன். மாலை வணக்கத்துக்கு போகும்போது எல்லாரும் அவங்களுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. மாலை வணக்கம் முடியும் போது நிறைய அதிசயம் நடக்குது. நிறைய திருவிழா பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்த திருவிழா 2 மாசம் கேப் தானே, அப்படி அடுத்த இப்படியெல்லாம் அதிசயமாக நடக்கணும். இந்த உலகத்தில் இல்லாத அதிசயமெல்லாம் நடக்குது. மறக்காம சிந்திச்சு பாருங்க சொல்கிறத. இதை நமக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம். எங்களுக்கு மாத்திரம் என்ன தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள தான் தெரியும். எதை எங்களுக்கு கொடுக்குறத பேசுகிறோம். என்ன பிரம்மாண்டமாக பேசலான்னா உங்களுக்கு புரியாது. அதனால் திரும்ப ஒரு தடவை யூடியூப்பில் பேசுனாங்கன்னா, எந்த அனந்தர் பேசுனாலும், சம்பந்தம் பேசுனாலும், யார் பேசுனாலும், நீங்கள் பேசுனாலும் திரும்ப போட்டு கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் அர்த்தம் ஆகாது. இப்போ நான் போன தடவை பேசுனது யாருக்கு அர்த்தம் ஆச்சுன்னு யாரை கேட்டால் யாருக்கும் தெரியாது. முகப்பை பற்றி பேசுனேன். எத்தனை பேர் உட்காந்துருந்தீங்க, என்ன அதுன்னு கேட்டால் அப்படி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது தான் நாங்கள் பேசுறது. நம்ம பப்ளிக்காக பேச முடியாது. பப்ளிக்காக பேசினா யாருக்கு தொந்தரவு வரும்? அது அடைச்சி அவரை பார்த்து அடைக்க வச்சுக்கிறது. ஏன்னா எல்லாம் இந்த வேதத்தெல்லாம் 4 வேதத்தில் இறக்கி வச்சிருக்காங்க தெய்வம். எதையும் மறைச்சி வைக்கல அவங்க. ஆமாம், நாங்கள் எடுத்து சொல்லிட்டு நாங்கள் மாட்டிக்கணும். நான் உன்னை எடுத்து சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க.
எந்தெந்த பாஸ் தெரியும்? யாராவது கேரளாக்காரங்க இருக்காங்களா? நந்தகோபால் இருக்காரு. தெலுங்குக்காரங்க இருக்கீங்களா? சரி, நான் சொல்கிறேன். தெலுங்கில் சொல்கிறீங்களா? தமிழில் சொல்கிறேன். நீங்கள் மலையாளத்தில் சொல்லணும். உங்களுக்கு புரியணுமில்ல? அப்புறம் பார்க்குறத பார்த்தா பார்க்கறது பார்த்து கொடுக்கும். நல்லா கேட்டுங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டா இப்படி மறக்காது. பார்க்குறத பார்த்தா பார்க்கறது பார்த்து கொடுக்கும். பார்க்குறத பார்க்கலன்னா பார்க்கறது பார்த்து கொடுக்காது. தெலுங்கில் சொல்லுங்க. இன்னொரு தடவை கேட்டுங்க. சரி கேட்டுங்கம்மா. தெலுங்குக்காரங்க யாராவது இருக்கீங்களா? வேற అట్లా కాదు. చూసేది చూస్తా, చూసి ఇచ్చేది చూసి ఇచ్చును. చూసి ఇచ్చేది చూసి ఇచ్చును. చూసేది చూడకుండా పోతా, చూసేది చూసి ఇది. பார்க்கறத பார்த்தா பார்க்கறது பார்த்து கொடுக்கும். பார்க்கறத பார்க்கலன்னா பார்க்கறது பார்த்து கொடுக்காது. மலையாளத்தை சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பார்க்கறத பார்த்தா பார்க்கறத பார்த்து கொடுக்கும். நோக்கியது நோக்கியது நோக்கி நோக்கியது நோக்கிங்கில் கண்டதுன்னு சொல்லலாம். நோக்கியது நோக்கிங்கில் நோக்கியது நோக்கி கொடுக்கும். நோக்கி கொடுக்கும். நோக்கியது நோக்கிங்க நோக்க இல்லைங்கள் கொடுக்கல. நோக்கி கொடுக்க கிட்டிಲ್ಲ. கரெக்டா? நோக்கியதை நோக்கி நோக்கியது நோக்கி கொடுக்கும். நோக்காத நோக்கி போடல. ஆமா, அவங்க தேர்றதுக்கு தான் அனுப்பி வச்சாங்க. இங்க வந்து நம்ம மறந்து போயிடுறோம். எஸ். ஒருத்தர் கேட்டா ஐடிஐ படிச்சிருக்காங்க. ஒருத்தர் என்கிட்ட எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஐடிஐ படிச்சிருக்கேன். நான் நம்ம ஐடிஐ படிச்சிருக்கேன், நீ போய் என்ன என்கிட்டயே சொல்றேன். ஒரிஜினல் ஐடிஐ நான் தான் படிச்சிருக்கேன். சரி, மூலம் சொல்லிடுறேன். முத்திபூர்ண முத்தி பெறுவதை தொடரும்.